இது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் பேசிக்கிட்டு இருக்குது. நான் உங்கள் ஆண்டோ. ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஒரு கண்டென்ட் எடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு நான் அப்ஸ்காண்ட் ஆகிட்டேன். காரணம் என்னென்னா லைட்டாக கொஞ்சம் உடம்பு முடியல, அதான் ரீசனு. சரி, நம்ம எந்திரிச்சு எப்படியாவது ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தா அந்த டைமில் நான் ஒத்துழைச்சாலும் என் உடம்பு ஒத்துழைச்சாலும் என் வாய்ஸ் ஒத்துழைக்காத மாதிரி ஒரு நிலைமை உண்டாகிச்சு. இப்போ பேசுறது கூட முன்ன மாதிரி அவ்வளோ கிளியராக இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலும் இன்றைக்கி அப்லோட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தோடு இறங்கியிருக்கேன். காரணம் இன்றைக்கி பேச போகிற கண்டென்ட் அந்த மாதிரி ஒரு கண்டென்ட். ரொம்ப நாள் கழித்து தேட்டரில் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வருஷம் ஆரம்பித்த மாதத்துலேயே தமிழில் இந்த மாதிரி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறத நினச்சாலும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி குடும்பஸ்தன் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படத்தோடைய ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. காரணம் ரீசெண்ட் டைம்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டராக மாறின ஒரு பர்சன் மணிகண்டன்னு சொல்லிட்டு. லவ்வர் படத்தில், குட் நைட் படத்துலலாம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் தான் நிறைய ஃபேமஸ் ஆகிருப்பார். ஆனால் நான் அதுக்கு முன்னாடியே 2-3 படத்தில் நோட் பண்ணி நல்லா பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அப்போலேருந்தே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்க ஒரு ஆக்டர். அவர் இந்த படத்தில் இருக்காருன்னொடனே எப்படியோ இவருக்காக ஒரு தடவை பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுருந்தது. ரெண்டாவது படத்தோடைய டீம் மொத்தமே ஒரு யூடியூப் சேனல்லேருந்து வந்தது. நக்கலைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த யூடியூப் சேனல் டீம் தான் இந்த படமே எடுத்திருக்கு. அந்த யூடியூப் சேனலில் இருக்க ஒரு மெயினான டேரக்டர் ராஜேஸ்வரன் சொல்லிட்டு, அவருடைய 2 சீரீஸ் கூட எனக்கு அந்த யூடியூப் சேனலில் ரொம்ப பிடிக்கும். அலுமினாட்டிஸ்னு ஒன்று, அப்புறம் பேக் டு ஸ்கூல்னு ஒன்று. அதே டேரக்டர் தான் இந்த படத்தையும் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நான் ட்ரெய்லர் போய் பார்த்தேன். ட்ரெய்லர் கூட ரொம்ப யூனிக்காக ஒரு குக்கிங் ரெசிபி சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு பாப்பர் குடும்பஸ்தன்னா இப்படி தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்காகவே எப்படியாவது போகணும்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டே இருந்துட்டு நான் ஒரு நாள் கிளம்பிட்டேன். ஒரே வேர்டில் இந்த படத்தோடைய ரிவ்யூவை சொல்லணும் அப்படின்னா, இந்த வருஷம் கேட்டவுனில் ஒரு பெஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். டாப் 10ன்னு எடுத்தால் கூட என் ஃபேவரட் லிஸ்ட்டில் டாப் 5க்குள்ளே இது வந்துருங்கிற அளவுக்கு மைனஸ்ன்னு பெருசாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. லப்பர் பந்து படம் மாதிரி தான். நான் லப்பர் பந்து படம் வந்த புதுசில் அதுக்கு ரிவ்யூ பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருந்தேன். சேனலில் முன்னாடியிலேருந்து ஃபாலோ பண்ணுறவங்க அதில் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் அது பண்ணாமல் போனதே நல்லது அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் இந்த படத்துக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் பெருசாக எதுவும் நெகட்டிவ்னு இதில் சொல்கிறதுக்கே என் மைண்டில் ஒன்றும் ஓடல. எக்கச்சக்க பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இதில் இருக்குது. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே மணிகண்டன் இந்த படத்துக்கு ஒரு பக்கா ஃபேமிலி மேன், ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படி இருப்பானோ அந்த கேரக்டர் அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்துட்டார். என்னை தவிர யார் இதை அப்படி பெஸ்ட்டாக பண்ணிடுவோம் பார்க்கலான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் விடுற மாதிரி அவ்வளோ ஆப்டாக அதுக்கு சூட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த படத்தில் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோடைய அப்பா அம்மா, ஹீரோயின், அதுக்கப்புறமா குரு சோமசுந்தரம்னு சொல்லிட்டு ஜிகுதண்டா படத்துலலாம் வருவார்ல, இந்த ஆக்டிங் ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, அவர் ஜோக்கர் படம்லாம் கூட பண்ணியிருக்காரு. தமிழில் ஜோக்கர்னு ஒரு படம் வந்திருக்கும், அது சூப்பராக இருக்கும். அவரும் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. இவங்க 4 பேருடைய கேரக்டர்னு சொல்கிறேன். இந்த 4 ஆர்டிஸ்டஸ் மட்டும்தான் மேக்ஸிமம் அந்த சினி இண்டஸ்ட்ரியிலேருந்தே எடுத்து இந்த படத்தில் வந்தவங்க அப்படிங்கிற மாதிரி. மீதி எல்லாருமே இந்த படத்தில் முக்கால்வாசி கேரக்டர்ஸ் இந்த நக்கலைட்ஸ் டீம்லேயே நிறைய பேர் ஆக்டர்ஸாக இருந்தாங்களா, அவங்க எல்லாருமே தான் இந்த படத்தில் மேக்ஸிமம் இருக்காங்க. அண்ட் அது படத்துக்கு ரொம்ப நல்லாவே சூட் ஆகிருக்கு. படத்துடைய கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான ஒரு பிளாட் தான். அதாவது ஒரு டே டு டே ரொட்டீனில் ஒரு ஃபேமிலி மேன் என்னென்னலாம் கஷ்டப்படுறான், அவன் கடன் வாங்கினா என்னென்ன மாதிரியான பிரச்சனைலாம் அவன் ஃபேஸ் பண்ணுறான், அவன் ஃபேமிலிக்கு தெரிஞ்சால் அவங்க ஃபேமிலி அது என்ன மாதிரி அவனை டீல் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் அதெல்லாம் என்ன பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட இந்த படத்தோடைய பேர், இந்த கான்செப்டெல்லாம் நான் பார்த்தோன்னே யோசித்தேன். ஆனால் படத்தோடைய ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங்னுலாம் இருக்குல்ல, அது எல்லாமே ரொம்ப செம்மையாக, எப்படி சொல்கிறது, ஒரு ஆக்ஷன் படத்துக்கு ஒரு விறுவிறுப்பு இருக்கும்ல, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பரபரப்பான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்துக்கு பயங்கரமான ப்ளஸ். படம் ஆரம்பித்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இன்டர்வல் வரைக்குமே எவ்வளோ ஃபன் இருக்குமோ அவ்வளோ ஃபன் செம்ம ஸ்வீடாக அந்த இன்டர்வல் முடிஞ்சிடுச்சு. அண்ட் கிளைமேக்ஸில் மொத்த ஃபேமிலியும் ஒன்றா கூடி பேசுகிற மாதிரியான சில சீன்ஸ் இருக்கும். அதுவும் படத்துக்கு ரொம்ப சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. சரி, நிறைய பாசிட்டிவாக பேசி தள்ளிட்டோம் அப்படிங்கிறதுனால நெகட்டிவ்னு ஒன்று சொல்லணுன்னா,
இன்டர்வலுக்கு அப்புறமா ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஒரு லேக் தெரிய ஆரம்பிச்சுது. கிட்டத்தட்ட படம் இதுக்கப்புறம் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன தாட்டை வந்து கொடுத்துட்டு போச்சுன்றதை தவிர மீதி எல்லாமே இந்த படத்துக்கு வந்து ஆப்டாக சூட் ஆகியிருக்கு. இவ்வளோ அவசரமாக இதை இந்த வீக்குள்ளே போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னனாலே ரஷ் பண்ணிக்கிறதுக்கான காரணம் வந்து ஒன்று, முதல்ல ஒரு நல்ல படம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து ரிவ்யூ போடுவேன். அதை வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்லி ஒரு 2 பேர் பார்த்து அந்த படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதில் எனக்கு ஒரு தனி சந்தோஷம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து இதுக்கு அடுத்த மந்த்து, இந்த வாரம் முடிந்து அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா February 6 வந்து விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே அந்த படத்தை நோக்கி ஒரு ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இது ரிலீஸ் ஆனதே இந்த லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி வீக்குங்கிற மாதிரி தான். அஃப்கோர்ஸ் அந்த Feb 6க்கு முன்னாடி டே வரைக்கும் Feb 5 வரைக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல்லாக வரைக்கும் ஓடும். Feb 6க்கு அப்புறம் தேட்டரில் வைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. இதில் சின்ன ஸ்க்ரீன்ஸ் இருக்க தேட்டர்லலாம் வந்து கண்டிப்பாக தூக்கிடுவாங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் அட்லீஸ்ட் இந்த வீக்கெண்டு கிட்டேயாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியோடு போயிட்டு தேட்டரில் ஜாலியாக ஒரு படம் பார்த்துட்டு வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த குடும்பஸ்டன் படத்தை வந்து பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரிவ்யூ வந்து போட்டேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நான் அப்படியே இங்கேருந்து கிளம்புறேன். சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.